Hello dear students, Gokul Hindi Academy la Hindi Basic 33 வந்திருக்கோம் students. இதுல வந்து a i e u u ru e i o au am ah இந்த மாத்ராவை நம்ம எல்லா ரோவுக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 7th row வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோல இருந்து க க க கங்க ச ச ஜ ஜங்க ட ட ட டன த த த தன ப ஃப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ 7th row இதுக்கு வந்திருக்கோம். இதில் நம்ம ஷ ஷ ச இது எல்லாத்துக்கும் மாத்திரா போட்டுட்டோம். இப்போ நம்ம ஹ இந்த எழுத்துக்கு நம்ம மாத்திரா போடணும். இந்த ஹன்ற எழுத்து எல்லா இடத்துலையும் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு சென்டென்ஸ் முடியும் போதும் ஹை அப்படின்னு வரும். அந்த டென்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த எழுத்து வந்து லாஸ்ட் எழுத்து வந்து மாறும். அதனால் இது இல்லாமல் வரவே வர எல்லா இடத்துலையும் இது ரொம்ப அவசியமாக ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொரு வாக்கியம் எல்லாத்துலேயும் இது லாஸ்ட்டில் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இந்த எழுத்து வந்து ஈஸியாக படிக்கலாம். ஹ ஹெச்ஏ ஹன்ற சவுண்டில் படிக்கணும். ஹ ஹா ஹ ப்ளஸ் ஆ ஹா ஹ ப்ளஸ் இ ஹி ह प्लस ई ही ह प्लस उ हु ह प्लस ऊ हु ह प्लस ரு ஹரு இது வந்து நீளமான எழுத்தா இருக்கிறதால இது கீழே வந்து ரூ போட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நீளமாக எழுத்த பிடிக்கும். அடுத்த லைனில் போய் இடிக்கும். அதனால புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது உள்ளவே ரூக்கி மாத்திரா போட்டிருப்பாங்க பாருங்க. ஹருன்னு படிக்கணும். ஹ பிளஸ் ரு ஹரு நீங்கள் எழுதும்போது இது மாதிரியே எழுதுங்க. ஹ போட்டு ரூக்கி மாத்திராவை உள்ளே போடுங்க. ஹ ப்ளஸ் ஏ ஹே ஹ ப்ளஸ் ஐ ஹை ஹ ப்ளஸ் ஓ ஹோ ஹ ப்ளஸ் ஔ ஹௌ ஹ ப்ளஸ் அம் ஹம் ஹ ப்ளஸ் அஹ ஹஹ. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இந்த ஹைன்ற வார்த்தை இது எல்லா இடத்துலையும் வரும். தும்மில் ஆரம்பித்தா ஹோல முடியும். அதாவது ஹைன்றது எல்லா இடத்துலையும் சென்டென்ஸில் லாஸ்ட்டில் முடியும். ஈஸியாக எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். இது நல்லா பாருங்கள், இது நல்லா படிங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.